அன்பால் இணைவோம், உண்டால் உயர்வோம். இன்றைய தினம் நடக்கவிருக்கும் பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டுள்ள நீதியரசர் மாண்புமிகு பாஸ்கரன் ஐயா அவர்கள் நீதிக்கே நீதியின் வலிமையை எடுத்துக்காட்டும் காது கொடுத்து கேட்டு நீதி வழங்குவது நிகரற்ற பண்பால் இன்று வருக என்று வரவேற்கின்றேன். ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வேளம்மாள் பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் லியோனியின் பட்டிமன்றங்களின் பெரும் பேச்சாளர், உலகம் சுற்றும் திறமைசாலி ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். காவலர்கள் தாளாட்ட கற்ற மரங்களிலும் தொட்டியிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைத்து பால் மடலை சொல்லி வந்த கட்டித் தமிழே, கவிதை பெருஞ்சுவையே, இருக்கும் நான் உங்கள் இளைய மகன் உங்கள் பாதம் தொட்டு தொடர்வாளையா அவர்களே, எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஐயா பொன்கி பெருமாள் அவரை பத்தி சொல்லி ஆகணும். ஐயா நீங்க கண்டிப்பா பேசிய ஆகணும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அன்பும் குடிகொண்ட இடம் பெண்ணினம். அந்த பெண்ணினம் நம் கண்ணினம். அவர்கள் மெல்லினம் இல்லை, அவர்களும் வல்லினம். அவர்களை கைகோர்த்து உயரத்தில் சிகரத்தில் அமர வைப்பது நம்முடைய ஒவ்வொருவரின் கடமை. பெண்கள் நம் நாட்டின் கண்கள். அகிலத்தையே புதிய தீர்ப்பு எழுதுவோம். இனி அக்கா அக்கா என்று நீ வந்து கேட்டால் அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே, உனக்கான வானத்தை நீயே தேடிக்கொள். நாளைய செவ்வாய் கிரகத்தில் உனக்கான இடத்தை நீயே தேடிக்கொள். ஒவ்வொரு ஆடவனின் வெற்றிக்கு பின்னாலும் நீதான் இருக்கிறார். பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி அண்ணன் பாகை கண்ணதாசன் அவர்களுக்கு வழிவிட்டு வழிவருகின்றேன். நன்றி. அருமை மருத்துவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மிகவும் அருமையாக ஒரு குற்றால அருவி நீர்வீழ்ச்சி போல பேசி இங்கே அமர்ந்திருக்கின்றார். இருக்கிறார். உலகத்தில் செய்யப்படுகின்ற வேலைகளிலே 60% வேலையை பெண்கள் செய்கிறார். புள்ளிவரங்களை பார்க்கும்போது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை துவக்கியதற்கு முன்பாக எனக்கு இந்த தலைமுறை ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நல்லா பயன்படுத்தி சுருக்கமாக எளிதில் புரிகின்ற வகையில் குடும்பத்தினுடைய சிறந்த மகளிர் சுய சேவை குழுக்களுடைய பாராட்டு விழாவும் மகளிர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நாங்கள் எல்லாம் என்றும் வழிகாட்டியாக இருப்போம் என்று என்னையும் ஒரு அர்ப்பணிப்பு சூழ்நிலையில் முழுமைப்படுத்தி கொண்டு பணியாற்றி வருகின்ற ஐயா ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் தணிகைவேலன் ஐயா அவர்கள் உலகத்திற்கு சொல்லணும் உலகத்தை மீன்நிறுத்தி சுய உதவி குழு என்பது இன்றைய காலகட்டத்திலே நாம் எதிர்பார்க்காமல், யாருக்கும் நாம் அடிமையாகாமல், நம்மளுடைய வளர்ச்சி நம்ம கையில்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அனைவராலும் பெருமையாக பேசப்படக்கூடிய அளவிற்கு, தமிழ் உலகமே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அளவிற்கு எடுக்கக்கூடிய நடைபெறுவதுதான் இந்த சுய உதவிக்குழுடைய நிகழ்வு இருந்தாலும் சரி, சுய உதவிக்குழு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி. நன்றி கூறி இந்திய விதைகள் விருட்சமாகும். நாம் சுய உதவி குழுக்கள் உழைக்கின்ற உழைப்பு சிகரமாகும். நாம் உழைக்கின்ற உழைப்பு என்றும் ஒரு நாள் உலகை ஆளும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்.